தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல். அதிமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக பூவை ஜெகன்மூர்த்தி அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மார்க்கில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு, டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் ரூபாய் 397 கோடி முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து வருகிறார். இதற்கிடையே தாவேக அரசை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் இருவரும் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது புதிய வழக்கு ஒன்றை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியை தமிழக ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை விரைவில் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக பூவை ஜெகன்மூர்த்தி அறிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சி வெளியேறிவிட்டதாக அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் முடிந்த உடனேயே கூட்டணி முறிந்துவிட்டதாகவும் இப்போது யாருடனும் கூட்டணியில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே அதிமுகவுடன் புரட்சி பாரதம் கூட்டணியில் இருந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி பாரதத்திற்கு போட்டியிட சீட்டு வழங்காவிடினும் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் இடம்பெற்றது. இத்தேர்தலில் பூவை ஜெகன்மூர்த்தி 4 இடங்களை கோரிய நிலையில் அதிமுக 1 சீட்டு மட்டுமே வழங்கியது. அந்த ஒரு இடத்திலும் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக பூவை ஜெகன்மூர்த்தி அறிவித்துள்ளார். தற்போது வரை அதிமுக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும், சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும், இதனால் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், 31ஆம் தேதி கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும், 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர்களை தாக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சோளிங்கர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கபிலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தினகரன் செய்தித்தாளின் செய்தியாளர் அரங்கநாதன்,
தினமலர் நாளிதழின் செய்தியாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மீது தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் சோளிங்கர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கபிலை கண்டிக்கிறோம் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கபிலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் பேசினார். அப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் திரைப்படத்தில் கூறும்போது தப்பு செய்த இடத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் பத்திரிகையாளர்கள் தாக்கிய போது அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வர வேண்டும் என்றும், எங்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை, தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றும், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து 72 நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என்றும் குமரேசன் தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் கபில் மீது முதலமைச்சர் ஜோசப் விஜய் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பத்திரிகையாளர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் தெரிவித்துள்ளார். ஆனால் கம்பேர் பண்ணோம்ல 2 சனியில் எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். அப்போ அந்த அம்மா பேரில் கூட இப்படி கிடையாது சார். ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார், அடிச்சுட்டு ஒரு பத்திரிக்கையாளன் தெரிஞ்சு அடிக்கிறான். அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயல், அவன் ஒன்றும் ஏஐ பண்ணி அவன் வந்து வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோவில் வந்துச்சு, அதுலேயும் எல்லா சன் டிவிலையும் வந்துருச்சு. எப்பரா வந்ததுன்னு இவனை அடிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் வந்தாச்சு. வந்ததை நீ மறுத்து போடுறான்னு இவனை இந்த பையனும் அது ஒத்து போய் மறுத்தும் போட்டிருக்கான். அது மறுபடியும் இது எங்கே வருதுன்னா எல்லா சனியனும் இந்த ரீல்ஸில் வர்ற சனியன் தான். ஒரு சிலர் மட்டுமே கட்சி மாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதற்காக யாரும் அச்சப்பட வேண்டாம், மீண்டும் நமது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சென்னை கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் தலைமையில் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிமாறன் ஏற்பாட்டில் அனைத்து கழக உடன்பிறப்புகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுகவினர் யாரும் சோர்வடைய வேண்டாம், வரும் 2029 மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும், நம் கட்சியினர் எந்த கலக்கமும் அடைய வேண்டாம் என்றும், அனைத்து தொண்டர்களும் கட்சியில்தான் இருக்கிறார்கள், ஒரு சிலர் மட்டுமே கட்சி மாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதற்காக யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும், மீண்டும் நமது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். கூட்டத்தில் அதிமுக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சித்தாலப்பாக்கம் ராஜேந்திரன் உட்பட ஒன்றிய கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக குடியாத்தம் நகராட்சியில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தெரிவிக்காத நகராட்சி ஆணையர் தனலட்சுமி மற்றும் பொய்யான தகவலை பொதுமக்களிடம் கூறி வரும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து ஆகியோரை கண்டித்து அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் 36 வார்டுகளை கொண்ட குடியாத்தம் நகராட்சியின் ஆணையராக தனலட்சுமி என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களாக குடியாத்தம் நகராட்சியில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை எனவும், கடந்த திமுக ஆட்சியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து முடித்த எந்த ஒரு நிதியையும் வழங்கவில்லை எனவும் நகராட்சி ஆணையர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடியாத்தம் 9வது வார்டில் கடந்த திமுக ஆட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நிதியிலிருந்து போடப்பட்ட சாலையையும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில்
தாவிக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து போட்டதாக பொதுமக்களிடம் பொய்யான தகவலை கூறி வருவதை கண்டித்தும் குடியாத்தம் நகரமன்ற கூட்டத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து மற்றும் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் தனலட்சுமி ஆகியோரை கண்டித்தும் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனால் குடியாத்தம் நகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. வார்டு எண் 9 குடியாத்தம் நகரத்தில் நகராட்சியின் சார்பில் பொது நிதியிலிருந்து 10 லட்சம், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் பி. அமுலு விஜயன் அவர்களுடைய நிதியிலிருந்து 5 லட்சம் இந்த பணிகளை நகராட்சியின் சார்பாக செய்து முடித்திருக்கிறது. டூரி ஃபண்டிலிருந்து ஒரு 11 லட்சம் சாலை வசதி சிமெண்ட் சாலை செய்து தரப்பட்டது. இதை ஒரு வாரத்துக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து, இப்போ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து, அவர்கள்தான் இந்த திட்டத்தை இவர்களுக்கு தந்தார்கள், அவர்கள்தான் நிதி ஒதுக்கினார்கள் போன்று அவர்களை வரவேற்று எல்லாம் பண்ணாங்க. மூடும் நிலையிலிருந்த சி. கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஈஸ்வரியின் முயற்சியால் 21 மாணவர்கள் சேர்ந்துவிட்ட நிலையில் அனைவரும் தலைமை ஆசிரியரை பாராட்டி வருகின்றனர். சிதம்பரம் அடுத்த பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சி. கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் ஒரே ஆசிரியருடன் 6 மாணவர்கள் மட்டுமே இருந்ததால் பள்ளி மூடும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி வீடுகள் தோறும் சென்று அரசு பள்ளியின் தரம் மற்றும் அரசின் கல்வி சலுகைகள் குறித்து பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவரது தொடர் முயற்சியால் இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை 18ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து 2 ஆசிரியர் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஜெயலட்சுமி என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். இந்த சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கஜேந்திரன், மகேஸ்வரி ஆகியோர் ரூபாய் 15,000 மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பள்ளிக்கு வழங்கினர். இதன் பின்னர் 3 மாணவர்கள் புதிதாக பள்ளியில் சேர்ந்துள்ளனர். மேலும் இந்த செய்தி அறிந்த சமூக ஆர்வலரும் அண்ணாமலை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஆசிரியருமான ஞானகுமார் மற்றும் சமூக ஆர்வலர் கார்த்திக் ஆகியோர் பள்ளியை பார்வையிட்டு 21 மாணவர்களுக்கு ரூபாய் 22,000 மதிப்பில் புதிய சீருடை, ஷூ, சாக்ஸ், டை ஆகியவற்றை இனிப்புடன் வழங்கினர். எதிர்காலத்திலும் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். 100 நாள் வேலை திட்டத்தை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காட்டுமன்னார் கோவிலில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மசாஜ் பாண்டியன் தலைமை தாங்கினார். காதர் நவாஸ், கலியன், கலையரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும், மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும், தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஆணவ படுகொலைக்கு புதிதாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில பொருளாளர் சம்பந்தம், நிர்வாகிகள் தங்க விக்ரம், புருஷோத்தம்மன், செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கேரளாவின் எல்லையோர தமிழக மாவட்டங்களில் கல்குவாரிகள் இயங்கத் தொடங்கிய நிலையில் தமிழக வாகனங்கள் கேரளாவில் இயங்கக்கூடாது என லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை அனுப்பிவிட்டனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவின் எல்லையோர தமிழக மாவட்டங்களில் கல்குவாரிகள் இயங்கி தொடங்கிய நிலையில் அங்குள்ள கேரள லாரி உரிமையாளர்கள் தமிழக வாகனங்களை கேரளாவில் இயக்கக்கூடாது என எச்சரித்து திருப்பி அனுப்பிவிட்டனர். இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. சென்னை கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 41வது ஆண்டு விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவியும் மனநல மருத்துவருமான பானுமதி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவிற்கு பள்ளியின் புலவர் அசோகன், செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் விருதுநகர் இந்து நாடார் அபிவிருந்தி தரும பண்டின் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கல்வி மற்றும் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் பதக்கங்களும் வழங்கப்பட்டனர். அதன் பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பேசிய பாரதி பாஸ்கர், மாணவர்களின் ஒழுக்கங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றும் மதிப்பெண்ணுடன் சிறந்த மனநலம் உடையவர்களாகவும் தாய் தந்தை குரு என்ற முக்கோணத்தில் மாணவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று பாரதி பாஸ்கர் தெரிவித்தார். திருவோணம் அடுத்த சின்ன அம்மன்குடி லட்சுமிபுர பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயன்றபோது சிலிண்டர் வெடித்த விபத்தில் 10 பேர் காயமடைந்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அடுத்த சின்ன அம்மன்குடி லட்சுமிபுரம் பகுதியில் விவசாயி முருகையன் என்பவர் மனைவி செல்வி, மகள் அபிநயா ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் முன்பகுதியில் இருந்த கீற்று கொட்டகையில் தீ பிடித்து எரிய தொடங்கியதும் முருகையன் குடும்பத்தினர் அலறியடித்தனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க போராடினர். இருப்பினும் எரிந்த கீற்று கொட்டகையில் சமையலுக்காக வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதில் முருகையன் மனைவி செல்வி, மகள் அபிநயா மற்றும் தீயை அணைக்க முயன்ற காசிநாதன், ராஜசேகர், பழனிவேல், வேம்பையன், கலையரசி, புவனேஸ்வரன், செல்வராஜ், காளியம்மாள் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த கரம்பக்குடி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 3 பேரையும், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7 பேரையும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து திருவோணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 மணி யாருக்குமே தெரியாது சார். எரிஞ்சல் எல்லாம் தூங்கிட்டு தான் சார் இருந்தோம். 2 மணிக்கு எரிஞ்சோன்னு யாரும் தெரியல சார். யாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கதவை தட்டி சொன்னாங்க சார். இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓடிருங்கன்னு தான் சார் சொன்னாங்க. ஆனால் சிலிண்டர் வெடிக்க போதுன்னு யாரும் சொல்லலை சார். நாங்கள் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் எங்களுக்கு தெரியும். எல்லாம் அணைக்க போனவங்க போவாங்க சார். 7 பேர் கிடக்காங்க சார். கீழே கூரை வீட்டுக்குள்ளே தான் சார் இருந்துச்சு. கூரை சமைக்கிறதுக்காட்டி கொட்டாய் போட்டிருந்தாங்க சார். அதுக்குள்ளே தான் சார் இருந்துச்சு. அது எரியவும் தான் சார் எல்லாம் அணைக்க போனாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள ஆம்பளை எல்லாருமே வந்துட்டாங்க சார். ஒரே இடத்துல இன்னும் வெடிச்சு போயிட்டு சார் எல்லாம். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நபினார் கோவில் நீர்த்தேக்கத்திலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தண்ணீரை திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. இந்த அணையின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 7500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறுகின்றனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையினால் அணையில் 83 கன அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. தற்போது இப்பகுதியில் கார் பருவ சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின் பேரில் அடவி நயினார் கோவில் பாசன திட்டத்தின் கீழ் மேட்டுக்கால், கரிசல்கால், பன்புளிக்கால், வல்லாக்குளம் கால், இளத்தூர் கால், நயினார்கரம் கால், விளவங்காடு கால், கப்பளிக்கால் மற்றும் சாம்பவர் வடகரை கால் ஆகிய கால்வாய்களின் மூலம் 2147 ஏக்கர் விளைநிலங்களுக்கு இன்றிலிருந்து 95 நாட்களுக்கு வினாடிக்கு 60 கன அடி வீதம் தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திறந்து வைத்தார். அப்போது நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். கும்மிடிப்பூண்டி அருகே ஈச்சர் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கும்மிடிப்பூண்டி அடுத்த பல்லவாடா அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த ஈச்சர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாலித்தீன் பைகளில் 21 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக வாகனத்தில் இருந்த 2 நபர்களையும் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சேலம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், முருகன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். குடியாத்தம் மற்றும்
பேரணம்பட்டு நகராட்சிக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பேட்டரியால் இயங்கும் குப்பை அள்ளும் மினி ஆட்டோக்களை கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் பேரணம்பட்டு நகராட்சிக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் பேட்டரியால் இயங்கும் குப்பைகள் அள்ளும் மினி ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டு குப்பை அள்ளும் ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடியாத்தம் நகராட்சிக்கு 15 ஆட்டோக்களும் பேரணம்பட்டு நகராட்சிக்கு 5 ஆட்டோக்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஆணையாளர் தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நகராட்சிக்கு வருகை தந்த அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் சால்வை அணிவித்து வரவேற்றார். கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் கனமழையின் காரணமாக திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இடுக்கி மாவட்டத்தின் மலையோர பகுதியில் சிறிய அளவில் அவ்வப்போது நிலச்சரிவுகள் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் இடுக்கி மாவட்டம் அடிமாலி அருகே சியாப்பாறை பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் மண் மற்றும் மரங்கள் வேரோடு சாலையில் சரிந்து விழுந்தது. இதையடுத்து முக்கிய சாலையான அடிமாலை கொச்சி சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரியமங்கலம் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்த நிலையில் சியாபாறை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மண் மற்றும் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாம்பூண்டியில் மின் மோட்டார் காப்பர் ஒயர் திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வேளாம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட சீதாப்பட்டி துர்க்கையம்மன் கோவில் அருகே பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் ஊராட்சிக்கு சொந்தமான ஆழ்துளை கிணற்றில் மின் மோட்டாருக்கு மின்சாரம் வழங்க 30 மீட்டர் நீளமுள்ள காப்பர் கேபிள் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் மின் மோட்டாரின் காப்பர் ஒயரை வெட்டி எடுத்து செல்ல முயன்றனர். இதனை அறிந்த வேளாம்பூண்டி ஊராட்சி செயல் அலுவலர் இளவரசன், ஊராட்சி பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காப்பர் கேபிள்களுடன் தப்பி செல்ல முயன்ற இருவரையும் மடக்கி பிடித்தனர். அதன் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கரூர் மாவட்டம் கடம்பங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன், தாராபுரம் வட்டம் பெருமாள் வலசு பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பது தெரியவந்தது. அதன் பின்னர் அவர்களிடம் இருந்த காப்பர் ஒயர்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ஊராட்சி செயல் அலுவலர் இளவரசன் மூலனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாராபுரம் பகுதியில் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டு 7 நாட்களான பின்னரும் பிளக்ஸ் பேனர்கள் அகற்றப்படாததால் பொதுமக்களுக்கு இடையூறு உள்ளது என்றும், இது என்ன அரசியல் விளம்பரமா என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. இத்திரைப்படம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி சினிமாஸ் உள்ளிட்ட திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நகரின் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமான பிளக்ஸ் பேனர்களை அமைத்துள்ளனர். அதன்படி தாராபுரம் பெரிய கடை வீதியில் உள்ள பேருந்து பயணியர் நிழற்கூடையின் முன்பாக வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பிளக்ஸ் பேனரால் பேருந்து வருவதை பயணிகள் நேரடியாக பார்க்க முடியாத சூழலை உருவாக்கியுள்ளதாகவும், பேருந்து எப்போது வருகிறது என்பதை அறிய பயணிகள் பேனரின் முன்பாக சென்று பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பெரிய கடை வீதியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டிற்கு செல்லும் முக்கிய சந்திப்பு, உடுமலை சிக்னலில் இருந்து தாராபுரம் பேருந்து நிலையம் செல்லும் சாலை, அண்ணா சிலை காவல் நிலைய குடியிருப்பு பகுதி, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செல்லும் சீதா நகர் உள்ளிட்ட அதிக போக்குவரத்து நிறைந்த இடங்களிலும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பேனர்கள் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாக உள்ளதாக தாராபுரம் பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த பேனர்களை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
போலூர் பாக்மார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டபூஜை காளியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு ஆடி மாத கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பாக்மார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டபூஜை காளியம்மன் பீடத்தில் ஸ்ரீ கங்கம்மா சுவாமிகள் ஆச்சாரியார் முன்னிலையில் 5ஆம் ஆண்டு கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக அங்காளம்மனுக்கு காலையில் பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு பம்பை உடுக்கை மேளதாள வாத்தியங்களுடன் கும்பப்படையில் நடைபெற்றது. பௌர்ணமி பூஜையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிலையை சுற்றி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தீச்சட்டி ஏந்தி வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல். அதிமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக பூவை ஜெகன்மூர்த்தி அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.